சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தமிழ் செல்வி யாருக்கும் தெரியாம தன்னுடைய படிப்புக்காக மற்றவங்க கிட்ட உதவி கேட்கக்கூடாதுன்னு அங்கே ஒரு ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே தமிழ் செல்வி டாக்டருக்காக படிக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்காம அந்த ஹோட்டலோட ஓனர் தமிழ் செல்வியை எப்போ பார்த்தாலும் சரியாக வேலை செய்கிறதில்லன்னு திட்டிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல், நீ என்ன பெரிய படிப்பு படிக்கிறேன்னு காலேஜுக்கு போகணும்னு சீக்கிரமாக கிளம்புற, ஆனால் வேலைக்கு வரும்போது மட்டும் ரொம்ப நேரம் கழிச்சு வரியே அப்படின்னு தமிழ் செல்வியை கேள்வி கேட்குறாரு. உடனே தமிழ் செல்வியும், அண்ணே இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஆனால் நாளையிலேருந்து சரியாக வந்துடுவேண்ணே. அது மட்டும் இல்லாமல் என் படிப்புக்காக தானே இந்த வேலையவே நான் செய்யணும்னு நினச்சிருக்கேன். மற்றபடி வேலையை விட்டு மட்டும் என்னை நிப்பாட்டிடாதீங்க, எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாங்கத்தோட மருமக தான் தமிழ் செல்வின்னு தெரியாம தமிழ் செல்வி கிட்ட சொல்றாரு அந்த ஓனரும். நாளையிலேருந்து சரியா வரலன்னா வேலை செய்ய முடியாத உனக்கு இந்த கடையில் வேலை இல்லை, வேற எங்கேயாவது அப்புறம் போய் வேலை தேட வேண்டியதான். படிப்பு முக்கியம்தான், ஆனால் வேலைக்குன்னு வந்தால் பொறுப்பாகவும் இருக்கணும், புரியுதுல? சரிம்மா கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்ப உடனே தமிழ் செல்வியும் காலேஜுக்கு போகிறாங்க. நல்லா படிக்கிறாங்க. ஆனால் தமிழ் செல்வி நினைக்கிறாங்க, சீக்கிரமாகவே கிளம்பி போகணும், வேலையை பார்க்கணும், படிக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணுன்னு நிறைய வேலை இருக்குது. நம்ம அம்மா கிட்ட பணம் கேட்க முடியாது, அந்த சேதுக்கிட்ட உரிமையோட என்னை படிக்க வைங்கன்னு சொல்லவும் முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். என்னையே ஏற்றுக்காத சேது என் வாரிசை கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறதில்ல. இன்னும் என்னை புரிஞ்சிக்காம அவமானப்படுத்தி பேசுகிறாரு. நான் எங்கே போயிட்டு வரேன்னு உரிமையை கேட்டால் நான் சொல்ல போகிறேன், ஆனால் மற்றவங்க சந்தேகப்படுற மாதிரியே அந்த சேதுவும் என்னை சந்தேகப்படுறாரே, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு காலேஜில் சேது பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இங்கே வந்து தமிழ் செல்வி. அந்த சமயம் இங்கே கேன்டீனில் வேலை பார்க்குற சக்தியும், தமிழ் என்ன தமிழ் ரொம்ப அமைதியாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா என்ன? நான் உன் அண்ணன் தானே, என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி, கேன்டீனில் வேலை செய்ய நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வருதுன்னு சொல்லும்போது, ஏன் நீ காலேஜுக்கு தானே வர, ஏன் கஷ்டம் உனக்கு எப்படி புரியும்னு சொல்ல. இல்லை, நானும் இப்போ ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் தெரியுமான்னு கேட்கும்போது, என்ன தமிழ் சொல்கிற, நீ எதுக்காக அந்த ஹோட்டலில் வேலைக்கெலாம் போகணும், நீ ஏதாவது பணம் தேவை வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குடனே தமிழ் செல்வியும், எத்தனை நாள் சக்தி அண்ணே நீ எனக்கு பணம் தந்த உதவி செய்ய முடியும், நீ ஏன் பாவம் கஷ்டப்படுற உன் குடும்பத்துக்காக இங்கே வந்து நல்லபடியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிற, அதனால தான் யாருடைய உதவியும் கேட்க வேண்டான்னு நானே வந்து ஒரு ஹோட்டல் கடையில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். சீக்கிரமாக காலேஜ் முடிஞ்ச உடனே இனி ஜென்னிக்கிட்டேயும் பேச முடியாதுன்னே, உங்ககிட்டேயும் பேச முடியாது, அப்படியே வேலைக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். ஆனால் என்ன, சரியாக ரெஸ்ட்டு தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சக்தியும், என்ன சொல்கிற தமிழ், இப்போ நீ மாசமாக வேற இருக்கல்ல, உன்னால் எப்படி இம்புட்டு வேலையும் செய்ய முடியும்? உன் கஷ்டத்தை சேதுக்கிட்ட சொல்லலாம்ல, அவர் உன்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். ஏன்னா சேது என்கிட்ட ஒரு நாள் வந்து பேசினப்ப, நான் உன்னை தங்கச்சியாக தான் பார்க்குறேன்னு எல்லா உண்மையும் சேதுக்கிட்ட சொல்ல அவர் சந்தோஷமாக பேசிட்டு போனார். சேது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறவர்லாம் இல்லை, எதையும் யோசிச்சு தான் முடிவெடுக்கிறாரு. நீ பேசாமல் இப்படி வேலைக்கெலாம் போகிறத விட்டுட்டு மன்னிப்பு கேட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் என்ன, நீ எதுக்காக இப்போ இவ்வளோ கஷ்டப்படணும், அதுவும் படிப்புக்காக பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறியே அப்படின்னு சக்தி ரொம்பவே அக்கறையாக தமிழ் செல்வி கிட்டே கேட்க, உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் நினச்சேன், என் வீட்டுக்காரர் என்னையும் பார்த்துப்பாரு, என் வாரிசையும் பார்த்துப்பாரு, அவரால் தான் நான் நல்லபடியாக படித்து முன்னேற போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் நான் சொன்ன பொய்யால் இப்போ மறந்துட்டு என்னை சந்தேகப்படலாம் ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் யார்கிட்ட என்ன சொல்லன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சக்தி கிட்ட தமிழ் செல்வி நடந்த எல்லாத்தையும் சொல்லி மனசு வேதனைப்படுறாங்க. உடனே அங்கே வந்த ஜெனியும் தமிழ் செல்வி கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு என்னென்ன எழுதணுமோ சொல்லு, உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். ஆனால் என்ன செய்ய, நான் எனக்கு கொடுக்குற பணத்துலேருந்து கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்வேன். நீ கஷ்டப்பட வேண்டாம், அந்த கடையிலலாம் போய் வேலை செய்ய வேண்டாம் தமிழ் செல்வி, பேசாமல் ஓ மாமனார்கிட்ட உன்னை பற்றி சொல்லிடு, நீ கஷ்டப்படுறதுனால பணம் வேணும்னு கேட்டு படிப்புக்காக நீ வந்து அதை பயன்படுத்திக்கலாமே, எம்புட்டு பெரிய குடும்பத்தில் நீ மருமகளாக இருக்க, நீ போய் அங்கே கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொல்ல முடியும், என் அப்பா அம்மா என் பேச்சு கேட்கல, படிக்கணும்னு நினைக்கும்போது அந்த சேதுவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ என் நிலமையை பார்த்தியா, என் மனசில் என்ன இருக்குன்னு யாருமே எப்பயும் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஜெனி, நான் பார்த்துக்கிறேன், எனக்காக நீங்கள் 2 பேரும் யோசிக்க வேண்டாம்
அப்படின்னு தமிழ்செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்செல்வியால் காலேஜில் வந்து சரியாக சாப்பிடவும் முடியல. ஏற்கனவே மாசமாக இருக்கிறதுனால அதிகமாக வாமிட் வருது, மயக்கம் வருது. இதில் வேலைக்கும் போகணும் அப்படின்ற எண்ணம். வேறு வழி இல்லாமல் அங்கே காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கும் போகிறாங்க. அங்கே கடையோட ஓனர் சொல்கிற ஒவ்வொரு வேலையவும் தமிழ்செல்வி செய்கிறாங்க. ஏன்னா நான் சரியாக வேலை செய்யலைன்னா நான் இனி உன்னை வேலைக்கு கூப்பிட மாட்டேன்னு வேற ஓனர் சொல்லிட்டாரே. வேறு வழி இல்லை, அவர் சொன்ன எல்லா வேலையும் செய்ய தான் செய்யணும். ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போகணும் அப்படின்னு தமிழ்செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சு சம்பாதிக்கணும். அந்த பணத்தை வச்சு எப்படியாவது படிப்புக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. தமிழ்செல்வி அப்படி எங்கே தான் கிளம்பி போறா, என்னதான் செய்கிறா? சேதுக்கிட்ட சொன்னால் அவன் கண்டுக்க மாட்டேங்கிறானே. ஆமா சித்ரா, தமிழ்செல்வி எங்கே போகிறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. ஏமா, நானே உன் கூட தானம்மா இருக்கேன். தமிழ்செல்வி எங்கே போகிறா என்ன செய்கிறான்னு நீ தாம்மா கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, அவள் மட்டும் மறுபடியும் சேதுவை ஏமாத்துறான்னு தெரிய வந்தா உடனே ஆதாரத்தோட ராஜாங்க பெரியப்பா முன்னாடி சொல்லிடணுமா. சேது தமிழ்செல்வியை பிரிக்கிறதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் தமிழ்செல்வி மறுபடியும் சேதுவோட மனைவியா எல்லா உரிமையும் இருக்குன்னு இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் வந்துடவே கூடாதுமா. அதனால் நமக்கு தெரிஞ்ச யார்கிட்டையாவது கேளுங்களேன். தமிழ்செல்வி அங்கே காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர இம்புட்டு நேரம் ஆகுது. அப்படி என்னதான் செய்கிறான்றத கண்டுபிடிச்சு சொல்ல சொல்லுங்கம்மா. அதை அப்படியே சேதுக்கிட்டையும் ராஜாங்க பெரியப்பா கிட்டையும் சொல்லி நாம் நல்ல பேர் வாங்கிக்கலாம். தமிழ்செல்வியை மாட்டி விட்டுறலாம்ல அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரியும், ஆமாம் சித்ரா, நீ சொல்கிறது ரொம்ப சரிதான். எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் கேட்டா இந்த தமிழ்செல்வி இப்போ எங்கே இருக்கா என்ன செய்கிறா எல்லாத்தையும் எனக்கு சொல்லிடுவாங்க. ஆதாரத்தோட உண்மை என்னன்னு தெரிய வந்துடும் அப்படின்னு ஈஸ்வரி அங்கே அவங்க ரூமில் யாருக்கும் தெரியாமல் தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, தமிழ்செல்வி காலேஜ் முடிச்சு எங்கே போயிருக்கான்ற உண்மை தெரியணும், கொஞ்சம் என்ன செய்கிறா எங்கே இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்கிறீங்களா? பெரிய வீட்டு மருமகளாச்சே, அவ சேதுவை பிரியணும்னு நினச்சாலும் எங்களுக்கு தமிழ்செல்வி மேலே அம்புட்டு அக்கறை இருக்குது. அதனால தான் கேட்குறோம். தமிழ்செல்வி எங்கள் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டிக்கிறா. நீங்களாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே தமிழ்செல்வி வேலை பார்க்குற அதே ஹோட்டல் கடைக்கு இங்கே வந்து ஈஸ்வரி பேசின அந்த ஆளும் போக, தமிழ்செல்வி அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறத பார்த்துட்டு அவர் பேரதிர்ச்சியோட, என்னது இது, ஈஸ்வரி வீட்டில் உள்ள மருமக தமிழ்செல்வி இங்கே வந்து வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு அவங்க வேலை பார்க்குற எல்லாத்தையும் ஆதாரமாக ஈஸ்வரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஈஸ்வரி அம்மா, நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க தமிழ்செல்வி தினமும் வீட்டுக்கு நேரம் கழிச்சு வரா, அவள் என்ன செய்கிறான்னு தெரியலன்னு. அவங்க ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹோட்டலோட ஓனர்கிட்ட பேசினேன். அவங்க 2-3 நாளாக இங்கே தான் வேலை பார்க்குறாங்களாம். காலையிலையும் வேலை பார்க்குறாங்களாம். காலேஜ் முடிச்சுட்டு அவங்க இங்கே வேலை பார்த்துட்டு தான் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க போல். அவங்களுக்கு சம்பளமும் கேட்டிருக்காங்களாம். படிப்பு செலவுக்காக தான் இந்த வேலை பார்க்குறதா ஓனர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஹோட்டல் நடத்துகிற ஓனர் தான் இது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு ஆதாரத்தையும் அனுப்பிட்டு, அதே மாதிரி இங்கே வந்து நடந்த எல்லாத்தையும் ஈஸ்வரி கிட்ட தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி ஒரு பக்கம் பேரதிர்ச்சியோட சித்ரா கிட்ட சொன்னாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. அதானா பார்த்தேன், இந்த தமிழ்செல்வி பெரிய வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரி தானே வேலை செய்வா. அவளோட அப்பா என்னடானா ராஜாங்க மாமாவை ஏமாத்தினாரு. இவ நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டா போல. மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சு அவமானப்படுத்தி தலகுனிய வச்சா. இப்போ இந்த வீட்டில் மருமகளாக இருந்துக்கிட்டு வேற ஒரு சின்ன ஹோட்டலில் வேலைக்கு போயிருக்காளா? இதெல்லாம் அந்த சேதுவுக்கு தெரியாமல் செஞ்சிட்ருக்கால. தமிழ்செல்வியை பற்றின ஆதாரம் என்கிட்ட இருக்குது. இனி நான் சும்மா விடவே மாட்டேன். ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு நீ டாக்டர் படிக்கலான்னு பார்க்குறியா? நீ டாக்டர் படிக்க போகிறதே எங்களுக்கெல்லாம் பிடிக்கல. இதில் இப்போ சம்பாதிக்க வேற ஆரம்பித்தா உன்னை கையில் பிடிக்க முடியாதே தமிழ்செல்வி. இந்த சேதுக்கிட்ட போய் நம்ம பேசினா அப்போதைக்கு தமிழ்செல்வி மேலே கோவப்படுற மாதிரி பேசினாலும் தமிழ்செல்வி மேலே சேதுக்கு நிறைய அக்கறை இருக்குது. அதனால் ஆதாரத்தை நம்ம சேதுக்கிட்ட காமிக்கிறத விட ராஜாங்க மாமா கிட்ட காமிச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே சித்ராவும், அம்மா, நம்ம முதல்ல ராஜாங்க பெரியப்பா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சேதுக்கிட்ட சொல்லணுமா? சேதுவை நல்லா அவமானப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, நம்ம பேச்செல்லாம் கேட்காம அந்த தமிழ்செல்வி முக்கியம்னு கல்யாணம் பண்ணால இந்த சேது, இவனுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்னெல்லாம் இந்த தமிழ்செல்வி செய்ய போகிறாளோ. அது மட்டும் இல்லை, இவளால் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கண்டிப்பாக அவமானப்பட்டு தான் நிற்க போகிறோம். இவளுக்கு எதுக்குமா அந்த தேவையில்லாத வேலை? இதில் தங்குற வீட்டுக்காக வாடகை பணம் வேற கொடுப்பேன்னு வேற சொல்கிறாளே.
இந்த தமிழ் செல்வியை திருத்தவே முடியாதுமா. அதனால சீக்கிரமா சேதுக்கிட்டையும் ராஜாங்க பெரியப்பா கிட்டையும் தமிழ் செல்வியை ஆதாரத்தோட மாட்டி விடணும். இந்த ஒரு காரணம் போதாதா தமிழ் செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் தமிழ் செல்வி எங்கே வேலைக்கு போகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆதாரத்தை காமிச்சு தமிழ் செல்வியை இங்கேருந்து அனுப்பணும். மறுபடியும் சேது தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டா போஸை பற்றின உண்மையை தமிழ் செல்வி சொல்லிடுவா அப்படின்ற பயத்தில் இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. காலையில் சீக்கிரமாக தமிழ் செல்வி போயிடுறா. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வரா. காலேஜுக்கு போகிற தமிழ் செல்வி என்ன பண்ணுறா, நான் என்னன்னு கேட்டாலும் பதில் பேச மாட்டேங்கிறா. இதில் மற்றவங்க எல்லாரும் தமிழ் செல்வியை தப்பாக நினைக்கிறாங்க. தமிழ் செல்வி ஏன் இப்படி நடந்துக்கணும்? அவள் எந்த தப்பும் செய்யலைனா என்ன செய்கிறான்றதை என்கிட்டயாவது சொல்லியிருக்கணும்ல. நான் கேள்வி கேட்டால் உனக்கு உரிமையே இல்லைன்னு பேசுகிறாளே, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? தமிழ் செல்வி எங்கே போகிறா என்ன செய்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ரொம்ப கோவத்தில் செய்து யோசிக்கும்போது தமிழ் செல்வி அங்கே வராங்க. வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்குறாங்க. சாப்பிடவும் முடியல, படிக்கவும் முடியல, ரெஸ்ட் எடுக்கவும் முடியல. என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்க அங்கே வசந்தி தமிழ் செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வசந்தியும் தமிழ் நல்லா இருக்கியான்னு கேட்க ஆமாம்மா நல்லா இருக்கம்மான்னு சொல்கிறாங்க. ஏன் தமிழ், நம்ம வீட்டிலேருந்து நீ கிளம்பும்போது என்கிட்ட இருந்த பணத்தை கொடுத்து அனுப்புனேன். இப்போ நீ பணத்துக்கு என்ன செய்கிற? இல்லை உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா சொல்லு, வெளியில் யார்கிட்டையாவது கடன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழ் செல்வி நம்ம குடும்ப நிலைமை எனக்கு தெரியாதாம்மா, என்கிட்ட இப்போ எந்த பணமும் இல்லை, அதனால் நான் வேற ஒரு வேலை செய்யலான் இருக்கேன்னு சொல்லும்போது என்னடி செய்ய போகிற? சேது மாப்பிள்ளைக்கிட்ட பணம் கேட்டு வாங்க போறியா? இல்லை உன் மாமனார்கிட்ட பணம் கேட்டு வாங்க போறியா? அப்படி நீ செஞ்சால் கூட பரவாயில்ல, உனக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ தான் வேண்டான்னுட்டு அந்த வீட்டில் தங்கிட்டு இருக்க. நீ கஷ்டப்படணும்னு என்னடி அவசியம்? சேது கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன்னு முடிவெடுத்தல, அப்புறம் என்ன? நீ உண்மையை நிரூபிச்சுட்டு அந்த வீட்லேயே இருக்க வேண்டிதானே? நீ எதுக்கு இப்படி அந்த வீட்டுக்காக பணம் கொடுத்துட்டு யாரோ மாதிரி அங்கே தங்கி இருக்கணும்? அதுக்கு நீ இங்கேயே இருந்திருக்கலாமே. நீ எதுக்கு அங்கே போய் கஷ்டப்படுறன்னு சொல்ல? எனக்காக இல்லைம்மா, என் வாரிசுக்காக. சேது என்னை புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, அதை நான் ஏற்றுப்பேன், அவரை கண்டுக்கவும் மாட்டேன். ஆனால் என் வாரிசை அவர் ஏற்றுக்கணும்ல. அப்போ என் வாரிசு வரும்போது சேது தான் உன் அப்பான்னு நான் சொல்ல வேண்டாமாம்மா? அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது நல்லா தான் பேசுகிறேன், ஆனால் செலவுக்காக பணமும் இல்லைன்னு சொல்கிறியே. நான் நாளைக்கு கருப்புக்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க வசந்தி. ஏம்மா கடன் வாங்கி அந்த பணத்தை நீ கொடுக்கணுமா என்ன? நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல, நீ எப்படி பார்த்துப்பேன்னு கேட்கும்போது என்னை தப்பாக நினைக்காதம்மா, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல் கடைக்கு நான் வேலைக்கு போகிறேம்மான்னு சொல்ல வசந்தி இதை கேட்டுட்டு ரொம்ப அழுகுறாங்க. என்ன தமிழ் செல்வி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நான் காலையிலையும் அங்கே தான் வேலைக்கு போகிறேன். இங்கே காலேஜ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு இப்போ சீக்கிரமாக வரதில்லைம்மா, ரொம்ப நேரம் கழிச்சு தான் வரேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு சரியாக சமைக்க முடியலம்மா, சாப்பிட முடியல, படிக்க மட்டும்தாம்மா நேரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேது கேட்டுடுறாரு. சேது கேட்ட உடனே அவரால் தாங்கிக்கவே முடியல. எனது தமிழ் செல்வி உண்மையாகவே இங்கே காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாளா? நம்மக்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, தமிழ் செல்வி இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அவளுக்கு பணம் வேணும், இல்லை படிக்கிறதுக்கு உதவி வேணும்னா என்கிட்ட கேட்கலனாலும் பரவாயில்ல, என் அப்பா கிட்ட கேட்டிருக்கலாம். என் அப்பா தமிழ் செல்வி மேலே கோவப்பட்டாலும் அன்னைக்கு காலேஜில் அம்புட்டு பேசினாரே, அன்னைக்காவது அவர் இருக்கிற பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருக்கலாமே. அந்த காலேஜில் தான் நான் படிக்கிறேன், படிப்புக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் எங்கள் அப்பா முடியாது நான் சொல்லியிருக்க போகிறாரு. இவ ஏன் இப்படி செஞ்சா? வேலைக்கு போகிறது தப்பு இல்லை, ஆனால் மாசமாக இருக்க தமிழ் செல்வி இவ்வளோ கஷ்டப்படணுமா? இந்த உண்மையை எதுக்காக என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தமிழ் செல்வி இப்படிலாம் நினச்சான்னு தெரியலையேன்னு உண்மை தெரிஞ்ச செய்து கண் கலங்கி உட்காந்துருக்காரு. நல்ல வேளை இன்னைக்கு தமிழ் செல்வியோட அம்மா ஃபோன் பண்ணதுனால தான் இங்கே நான் தமிழ் செல்வி எங்கே போகிறான்னு கூட தெரியாமல் குழப்பத்தில் இருந்தப்ப எனக்கு தமிழ் செல்வியை பற்றின உண்மையும் தெரிஞ்சுது. எனக்கு தமிழ் செல்வியை நான் சந்தேகப்பட்டேன், அந்த சாவித்திரி அத்தையாலையும் ஈஸ்வரியாலையும். ஆனால் இப்போ எனக்கு தமிழ் செல்வி மேலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தமிழ் செல்வி எந்த கடைக்கு வேலைக்கு போகிறா, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. இதெல்லாமே உண்மைதானா அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சேது நினைக்கிறாரு. உடனே தமிழ் செல்வி வசந்தி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அழாதீங்கம்மா, நான் என் வாரிசுக்காக ஒரு முடிவெடுத்து தான் இந்த வீட்டுக்கே வந்தேன். என்னை நான் பார்த்துக்க வேண்டாமா? நீங்கள் ஏற்கனவே அங்கே அப்பா இல்லைன்னு கஷ்டப்பட்டு தான் தங்கச்சியவும் அப்பத்தாவையும் பார்த்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நானும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பலை. என் படிப்புக்காகவும் எனக்காகவும் நான் தானம்மா வேலை செஞ்சு பார்த்துக்கணும். நீங்கள் எனக்கு செஞ்சு வச்ச கல்யாணத்தால் வேறு வழி இல்லாமல் இப்படியெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன். நான் படித்து முன்னேறணும், யார்கிட்டையும் பணம் வேணும்னு கேட்கக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை எனக்கு என்றைக்கும் வரக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு படிப்புக்காக பணத்தை சேர்த்து வைக்கணும்னு
நினைக்கிறேன். இதில் என்னம்மா தப்பு இருக்குது? இதுக்காக நீங்கள் அழக்கூடாதுமா, சந்தோஷம்தான் படணும். நான் பார்த்துக்கிறேம்மா. அப்படியே எனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து கேட்பேன். நீங்கள் இப்போ என்னை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக ஃபோனை வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இங்கே தமிழ்செல்வி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்பதான் சேது பார்க்குறாரு. தமிழ்செல்வி நேரம் கழிச்சு வந்தா, சாப்பிட்டாளான்னு கூட தெரியலையே. அவ அப்படியே படிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் தான் சரியா புரிஞ்சுக்காம தமிழ்செல்வியை சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சேது யோசிக்கிறாரு. நாளைக்கு காலையில் தமிழ்செல்வி எந்திரிச்சு சீக்கிரமா வேலைக்கு போகும்போது அவ எங்க வேலைக்கு போறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழ்செல்வி கிட்ட நாம செஞ்ச தப்புக்கெல்லாம் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். நான் தெரியாம சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு சேது. இங்கே ஈஸ்வரி சித்ரா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நாளைக்கு தமிழ்செல்வியை மாட்டி விட போகிறோம். தமிழ்செல்வியை கண்டிப்பாக சேது வெளுத்து வாங்கி இங்கேருந்து அனுப்ப போகிறான். நாம் நினச்சது மட்டும் நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, கண்மணியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க கொடுத்துருவாங்க. இனி இந்த ராஜாங்கத்தை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. தன்னுடைய பையன் சேதுவுக்காகவும் தான் பொண்ணு கண்மணிக்காகவும் இவ்வளோ பணத்தை வீண் செலவு செய்கிற இந்த ராஜாங்கம் கொஞ்சமாவது நமக்கு இந்த பணத்தை தரணும்னு யோசிச்சிருக்காரா என்ன? நாம் இப்படி ஏமாற்றி அவர்கிட்டேருந்து பணத்தை வாங்கினாதான் நம்ம செலவுக்குன்னு ஏதாவது கொஞ்சம் பணம் இருக்கும். சித்ரா, அதனால தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்ல. அம்மா, உன் புத்திசாலித்தனம் வேறு யாருக்கும் வராதுமா. அந்த சாவித்திரி ஒரு திட்டம் போட்டாங்க. ஆனால் சாவித்திரி செஞ்ச தப்பால் யாருமே சாவித்திரி தாமரை சொன்னதை நம்பலம்மா. உன்னை மட்டும்தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அதனால் கண்மணிக்கு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுமா அப்படின்னு சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கண்மணி, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. ஆறுமுகத்துக்கிட்ட பேசினா அவர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. குடும்பத்து மேலே உள்ள அக்கறையில் அவர் என்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டார் போல. எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது? ஆறுமுகத்துக்கிட்ட கண்டிப்பாக பேசணும். அவர் மட்டும்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். மற்றபடி இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு எப்படி அப்பா கிட்ட சொல்கிறது? யார்கிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கண்மணி தூங்காமல் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமாக எந்திரிச்சு அங்கே ஹோட்டல் கடை ஓனரும் நம்மளை சீக்கிரமாகவே வேலைக்கு வர சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சரியாக தூங்காமல் அங்கே வேலைக்காக கிளம்பிட்டுருக்காங்க. அதை சேது மெதுவாக கவனிக்கிறாரு. தமிழ்செல்வி, உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு தெரியும். ஆனால் நீ எங்கே வேலை செய்கிறன்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்செல்வி கிளம்பி போகும்போதே பின்னாடி சேதுவும் கிளம்பி போகிறாரு. சேது வரது தெரியாமல் தமிழ்செல்வி அந்த ஹோட்டல் கடைக்கு போகிறாங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டியேம்மா. வேலைக்கு வரதா இருந்தா இப்படி சீக்கிரமாக வந்தாதான் எல்லா வேலையும் பார்க்க முடியும். தமிழ்செல்வி, நீ போய் வேலையெல்லாம் பாருமா அப்படின்னு ஓனரும் சொல்ல தமிழ்செல்வி அங்கே இருக்க வேலை எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஒவ்வொரு வேலையாக செய்ய அங்கே பின்னாடியே போன சேது அங்கே தமிழ்செல்வி எந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்கன்றத கண்டுபிடிச்சி பாவம் தமிழ்செல்வி சாப்பிடாம சரியாக தூங்காமல் இவ்வளோ சீக்கிரமாக இந்த கடையில் வந்து சொன்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காளே அப்படின்னு பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்க, இன்னைக்கு தமிழ்செல்வியை சும்மா விடக்கூடாது. யாரை கேட்டு இப்படி ஒரு வேலைக்கு வந்தா? அவள் என்னதான் இருந்தாலும் எங்கள் வீட்டு மருமக, என் பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது என்னை என்ன வேணாலும் நான் அவள் மேலே கோவப்படலாம், அவளும் என்னை திட்டலாம். அதுக்குன்னு இப்படி அவள் வந்து மாசமாக இருக்கும்போது வேலை செய்கிறது இதெல்லாம் சரியே இல்லை. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே இந்த தமிழ்செல்வி குடும்பத்தில் உள்ளவங்க எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இதில் இந்த தமிழ்செல்வி வேறு இப்படி செஞ்சால் கண்டிப்பாக சொந்தக்காரங்க யாருக்காவது தெரிய வந்திருக்கும். வீட்டில் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப மனசு வேதனைப்படுவாரே. இதை வந்து அப்பா, சித்தப்பா, அப்பத்தான்னு யாரும் தாங்கிக்க மாட்டாங்க. இன்னையிலேருந்து தமிழ்செல்வி இந்த வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போய் சேது நிற்கிறாரு. உடனே தமிழ்செல்வியும் சேது தான் வந்திருக்காருன்னு தெரியாமல், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, சேது அப்படியே தமிழ்செல்வியை பார்க்கும்போது பேரதிர்ச்சியோட, தமிழ்செல்வியும் நீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன நீ எங்கே வேலைக்கு போகிற, என்ன செய்கிறன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? இப்போ எதுக்கு இங்கே வந்த? எதுக்கு இந்த வேலை உனக்கு அப்படின்னு கேட்க, உடனே தமிழ்செல்வியும், நான் தனியாக தானே இருக்கேன். எனக்குன்னு பணம் வேண்டாமா? நான் படிப்புக்காக செலவு செய்ய வேண்டாமா? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா? என் மேலே உண்மையாகவே அக்கறை இருந்தா என்னை சந்தேகப்பட்டு தப்பாக பேசியிருக்க மாட்டீங்க. நீங்கள் சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாமல் என் வாரிசையும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்காக நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு கேட்க, அங்கே சேதுவும் கோவப்படுறாரு. தமிழ்செல்வியும் பதிலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கடையோட ஓனரும், என்னம்மா தமிழ்செல்வி, என்ன பிரச்சனை? வந்த கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? என்னம்மா நீ என்ன பொறுப்பாக வேலை பார்க்குறேன்னு தெரியலையே. இதுக்கு தான் நான் நேத்தே சொன்னேன், சரியாக வேலை பார்க்கலனா இனி இந்த கடையில் உனக்கு வேலை இல்லைன்னு. நீ சரிப்பட்டு வரமாட்ட போல அப்படின்னு சேது முன்னாடியே தமிழ்செல்வியை ரொம்ப கோவமாக கடையோட ஓனர் பேசின உடனே இங்கே சேதுவால் தாங்கிக்க முடியல. போதும், என் பொண்டாட்டியை பார்த்து என்னையா பேசுகிற அப்படின்னு கேட்க, உடனே தமிழ்செல்வி பார்க்குறாங்க சேதுவை. உடனே கடையோட ஓனரும், என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்,
தமிழ்செல்வி என் பொண்டாட்டி. அவ எனக்கு தெரியாம இந்த வேலைக்கு வந்துட்டா. இவ யாருன்னு தெரியுமா? ராஜாங்கத்தோட மருமக. நீங்க என்னடானா தமிழ்செல்வி யாருன்னு தெரியாம அந்த வேலையை செய்யி இந்த வேலையை செய்யின்னு ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டியை திட்டுறியா? இதுக்கு மேல என் பொண்டாட்டி தமிழ்செல்வியை ஏதாவது பேசுன அவ்வளவுதான். இனி தமிழ்செல்வி இந்த கடைக்கு வேலைக்கு வரமாட்டா. புரியுதா? அவ படிப்பு செலவுக்காக எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். தமிழ்செல்வியை என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ டாக்டருக்கு படிக்கிறா. ஏதோ எங்களுக்கு இடையில பிரச்சனை. அந்த கோவத்துல நான் உதவி செய்யக்கூடாதுன்றதுக்காக தமிழ்செல்வி இந்த கடைக்கு வேலைக்கு வந்தா. என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க, என் பொண்டாட்டியை திட்டுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி மேலே அக்கறை இருக்கிற சேது தமிழ்செல்வியை அங்கே கடையோட ஓனர் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தாங்கிக்க முடியாமல் ஹோட்டல் கடையோட ஓனரை வெளுத்து வாங்குறாரு சேது. இதை பார்த்துட்டு இருந்த தமிழ்செல்வி, வேண்டாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் நல்லா என்னை திட்டுவீங்க, அவமானப்படுத்துவீங்க, சந்தேகப்படுவீங்க. இதில் எனக்கு உதவி செய்கிறதா இப்போ சொன்னால் அதை நான் நம்பணுமா? நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா? நான் எங்கே வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சு இப்படி பிரச்சனை செய்கிறதுக்காக வந்தீங்களா என்ன? எனக்கு இந்த கடையில் ஓனர் கொடுக்குற சம்பளமே போதும். அதை வச்சு நான் படிப்பை பார்த்துப்பேன். நீங்கள் யாரும் எனக்கு உதவி செய்யவே வேண்டாம். என்னை விட்டு பிரியணும்னு நினச்சவங்க தானே நீங்கள். இப்போ என்ன புதுசாக என் மேலே அக்கறை வந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்க, ஆமாம், பிரியணும்னு நினச்சேன். ஆனால் நீ மாசமாக இருக்க, சரியாக சாப்பிடாம படிக்கவும் முடியாமல் அங்கே மயக்கம் வருது, வாந்தி வருதுன்னு சொல்கிறதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதில் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சேது ரொம்ப கோவமாக பேச, உடனே தமிழ்செல்வியும், இத்தனை நாள் கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே இல்லை, இப்போ என்னவோ புதுசாக அக்கறை வந்த மாதிரி பேசினா அதை எப்படி நான் நம்ப முடியும்? வேலை செய்கிறதுல தப்பு இல்லை, அதுவும் என் படிப்புக்காக இந்த வேலை செய்கிறதுல தப்பே கிடையாது. என்னை மன்னிச்சிடுங்க. என்னை மட்டும் இவர் பேசின பேச்சால் இந்த வேலையை விட்டு போக சொல்லிடாதீங்க. எனக்கு வேறு எந்த இடத்துலையும் வேலையும் கிடைக்கல. என் படிப்புக்காக என்னை அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, ராஜாங்கத்தோட மருமக, அதுவும் என் கடையில் வேலைக்கு சேர்ந்திருக்காங்கன்னு அந்த சேது தம்பி இந்த பேச்சு பேசுகிறாரே. அப்போ ராஜாங்க ஐயாவுக்கு தெரிஞ்சால் என்ன சும்மா விடுவாரா என்ன? இப்போ இந்த தமிழ்செல்வியை வேலைக்கு வர சொல்கிறதா வர வேண்டான்னு சொல்கிறதானே ஒன்றுமே புரியலையேன்னு கடையோட ஓனரே ரொம்ப குழப்பத்தில் இருக்க. உடனே தமிழ்செல்வியை, பார்த்தீங்களா, உங்களால் தான் எனக்கு பிரச்சனை, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க சேதுக்கிட்ட. உடனே சேதுவும், நான் உன் மேலே சந்தேகப்பட்டு வரல, நீ எங்கே வேலைக்கு போகிற, எந்த ஹோட்டல் கடையில் வேலைக்கு போகிறன்னு பார்க்க தான் வந்தேன், பிரச்சனை செய்ய வரலை. நீ முதல்ல கிளம்பி வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நானே உன்னை காலேஜ் கூட்டிகிட்டு போகிறேன். நாளையிலேருந்து என் பொண்டாட்டி இங்கே வேலைக்கெலாம் வரமாட்டா. அவள் வேலை செய்கிறது சரிதான், அவள் வேலை செஞ்சால் அவளுக்கு பிடிக்கும் தான். ஆனால் தமிழ்செல்வி மாசமாக இருக்கா. இந்த நிலமையில அவள் வேலை செய்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாத ஒன்று அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருந்த தமிழ்செல்வியை அங்கே ஓனர்கிட்ட பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே தமிழ்செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வேலை செஞ்சால் சேதுவுக்கு கஷ்டமாக இருக்கான். அப்போ என்னை ஏற்றுக்கிட்ட மாதிரியே வாரிசையும் புரிஞ்சு ஏற்றுக்கணும்ல. சீக்கிரமாகவே இந்த சேதுவோட மனசு மாறும் அப்படின்னு தமிழ்செல்வி சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே சேது நினைக்கிறாரு, பாவம் தமிழ்செல்வி, நான் அவளை புரிஞ்சிக்காம சந்தேகப்பட்டு அக்கறையே இல்லாமல் இருக்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கெலாம் போயிட்டாலே. இனி தமிழ்செல்வியை வீட்டு வேலையை கூட செய்ய விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே சேது. தமிழ்செல்வியை சேதுவே காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் ஈஸ்வரியாக இருக்கட்டும், இங்கே மாப்பிள்ளையோட அப்பான்னு 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் அங்கே தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இங்கே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, ஏங்க, அந்த உங்கள் ஈஸ்வரி சித்தி நின்று பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, ஆமாம், மாப்பிள்ளையோட அப்பா தான் அவர் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே சேது. அது மட்டும் இல்லாமல், அப்படியாங்க, அப்போ நீங்களும் போய் பேசிட்டு வாங்களேன், உங்கள் சித்தியவும் நம்ம காரில் நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம்லன்னு சொல்ல, நீயும் சரியாக தான் சொல்கிற, அப்படியே நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ வரியான்னு கேட்க, மாப்பிள்ளையோட அப்பா நிற்கிறாரு, நான் இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, வா தமிழ்செல்வி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தமிழ்செல்வியும் சேதுவும் அங்கே ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக போக, ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க, அண்ணே, நாம் நினச்ச மாதிரியே திட்டம் ரொம்ப நல்லபடியாக நடந்து உங்களை அப்படியே நம்பிட்டாங்க. உங்கள் குடும்பத்து மேலே ராஜாங்க வீட்டில் உள்ளவங்க அம்புட்டு நம்பிக்கை வச்சுருக்காங்கண்ணே. இந்த கல்யாணம் மட்டும் நாம் எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருச்சுன்னு வைங்க. நீங்கள் கேட்டதை விட நிறைய உங்களுக்கு பணம் கிடைக்கும்னே. அப்புறம் என்ன மறந்துடக்கூடாது, இந்த தங்கச்சியால் தான் உங்கள் பையனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சி நல்ல ஒரு பெரிய வீட்டில் சம்மந்தம் வச்சுருக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுத்துடணுன்னே. அது மட்டும் இல்லைண்ணே, அந்த கண்மணியை உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா உங்கள் பையனை அதுக்கப்புறம் கண்மணி கூட சந்தோஷமாக வாழ்ந்தாலும் சரி, வாழலைனாலும் சரி, அப்புறம் உங்கள் பையனுக்கு வேறு ஒரு கல்யாணத்தை நீங்கள் செஞ்சு வச்சாலும் கண்டிப்பாக அதை இந்த ராஜாங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியாதுண்ணே. ராஜாங்கம் ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனால் அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை, வர வேண்டிய பணம், சொத்து இது கிடைச்சா போதாதா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா,
என் பையனை பற்றி பெருசாக நான் வந்து பாராட்டி பேச வேண்டாம். பெரிய பிஸ்னஸ் செய்கிற என் பையன் ஏற்கனவே ஒரு பொண்ணை வேற விரும்பிட்டு இருந்தான். நான் தான் என் பையன்கிட்ட பேசி புரிய வச்சேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனா இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. கொஞ்ச நாள் பொறுமையா இரு. கண்மணியை பற்றி உனக்கு தெரியும். அங்கே கண்மணி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்து கொஞ்ச நாள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தா உங்களை நம்பி ராஜாங்கம் தர வேண்டிய எல்லா பணத்தையும் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நீ விரும்பின பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கன்னு என் பையன்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அதனால தான் கண்மணியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. கண்மணியை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு என் பையன் வந்து உறுதியாக தன்னுடைய முடிவில் இருக்கான்னு நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அங்கே போய் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லண்ணே, நான் சொன்னதை விட நீங்கள் ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்க உங்கள் பையனோட வாழ்க்கைக்காக. ஆனால் நாம் இப்படி பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. நம்ம திட்டம் மட்டும் அந்த சேதுவுக்கோ இல்லை மற்ற யாருக்கோ தெரிஞ்சா அப்புறம் அந்த கல்யாணமே நடக்காதுன்னு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அங்கே ஈஸ்வரியை பார்க்க போன சேதுவும் தமிழ்செல்வியும் கேட்ட உடனே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே தமிழ்செல்வி, என்னங்க கண்மணியோட கல்யாணத்தில் உங்கள் சித்தி இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க? அப்போ மாப்பிள்ளை நல்லவரே இல்லையா? இந்த குடும்பத்தில் உள்ளவங்க இப்போவே திட்டம் போட்டு உங்கள் அப்பாவோட பணம் சொத்துன்னு எல்லாத்தையும் வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் எப்படி கண்மணி அந்த வீட்டுக்கு நல்லபடியா சந்தோஷமா வாழ போவா? ஒரு அண்ணனா இருந்து நான் தான் சொன்னேன்ல கண்மணி மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு. இப்ப பாருங்க, கண்மணியோட வாழ்க்கையில பிரச்சனை செய்யறது வேற யாரும் இல்லை, உங்க வீட்டில் இருக்க உங்க ஈஸ்வரி சித்தி தான். என்ன சந்தேகப்பட்டீங்க, என் மேல கோவப்பட்டீங்க. அதே மாதிரி மற்றவங்க பேசுறதெல்லாம் கேட்டு என்ன திட்டினீங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ். உண்மை என்னன்னு சேதுவுக்கு ரொம்ப நல்லா புரியுது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை ஆதாரமாக ஃபோனில் வந்து எடுத்து வச்சுக்கிறாரு. இங்கே வந்து சேது, நீ கிளம்பு தமிழ்செல்வி, நீ காலேஜுக்கு போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். இந்த ஈஸ்வரி நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது. என் தங்கச்சியோட கல்யாணத்தை நிப்பாட்டி உண்மை என்னன்னு நான் நிரூபிப்பேன். இவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சேது ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே சேது இதை எப்படி அப்பா கிட்ட சொல்கிறது? பாவம் அப்பா சித்தப்பான்னு கண்மணியோட கல்யாணத்துக்காக எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்லன்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க. சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கும் இந்த கல்யாணத்தை பற்றி வேற சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ எப்படி இதை போய் சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்க அங்கே அப்பத்தாவும், என்ன செய்து இந்த பக்கம் வந்திருக்க? நான் தான் சொன்னேன்ல இங்கே வரக்கூடாது, தமிழ்செல்வி தங்கியிருக்க இடத்துல தான் நீ இருக்கணும்னு அப்படின்னு சொல்லும்போது, அப்பத்தா நீங்கள் வேற, நான் அப்பாவை பார்க்கணும், ஒரு உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஈஸ்வரி சித்ரா 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல், சேது இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. தமிழ்செல்வி இன்னும் என்னெல்லாம் செய்ய போகிறாளோ தெரியல. அவளால் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க போகிறோன்னு பேச ஆரம்பிக்க சேதுவுக்கு ரொம்ப கோவம் வருது. இவங்களால என் தங்கச்சி வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகுது, அதுக்கு என்ன செய்யலான்னு நான் யோசிக்கிறேன். இதில் தமிழ்செல்வியை பற்றி வேற ஏதோ பேச வந்திருக்காங்களா? பேசட்டும், நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அவ்வளோ தூரத்துக்கு இவங்க நல்லா அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சித்தி என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இங்கே பாருப்பா, இந்த ஆதாரத்தை பாரு. தமிழ்செல்வி ஹோட்டல் வேலைக்கு போகிறாப்பா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தமிழ்செல்வி சீக்கிரமாக கிளம்பி போகிறா, ரொம்ப நேரம் கழிச்சு வரான்னு நீ சந்தேகப்பட்டியே. இதுக்கு காரணம் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக, அதுவும் நம்ம வீட்டு மருமக இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறாளே, இந்த தமிழ்செல்வியால் நம்ம குடும்பம் அவமானப்பட்டு தான் நிற்க போகிறோம். இதெல்லாம் ராஜாங்கம் மாமாவுக்கு தெரிஞ்சா எம்பிட்டு மனசு வேதனைப்படுவார். இதுக்கு தான் சொன்னேன் தமிழ்செல்வியை நீ இங்கே வர வைக்க வேண்டான்னு. பாரு, இந்த வீட்டுக்கு வந்த தமிழ்செல்வி நல்ல மருமகளாக நடந்துக்காம, பொறுப்பான மருமகளாக இல்லாமல் படிக்க போகிறேன்னு கிளம்பி போனால் யார் பேச்சையும் கேட்காம இப்போ படிப்பு செலவுக்கு பணம் வேணும்னு அந்த ஹோட்டல் கடையில் வேலைக்கு போயிருக்கா. இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்குமா? இல்லை நடந்திருக்கா? இந்த வீட்டு மருமகளாக இருந்தால் இப்படி பொறுப்பே இல்லாத ஒரு வேலையை தமிழ்செல்வி செஞ்சுருப்பாளா? இவளை பொறுப்பான மருமகன்னு இங்கே உன் அப்பத்தாவும் உன் அம்மாவும் அந்த மலருன்னு எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவள் லட்சணத்தை பாரு, எங்கே போய் என்ன வேலை செஞ்சிட்ருக்கான்னு. இவெல்லாம் ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போகிறா. இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கோ இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சா இதெல்லாம் சரின்னு சொல்லுவாங்களா? சேது இன்னைக்கு தமிழ்செல்வியை நீ சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சேதுக்கு தெரிஞ்ச உண்மையை புதுசாக சொல்கிற மாதிரி ஆதாரத்தோடு சொல்லிகிட்ருக்குறாங்க. இங்கே வந்து ஈஸ்வரியும் சித்ராவும் ஆமாம் சேது, தமிழ்செல்வி செய்கிறது எதுவுமே சரியில்லை. அவளை முதல்ல வெளுத்து வாங்கி இங்கேருந்து அனுப்பிடு. அவள் அம்மா வீட்டிலேயே போயிருக்கட்டும். உன் கூட வாழ அந்த தமிழ்செல்விக்கு தகுதியே இல்லை. இதை முதல்ல போய் இங்கே நான் பெரியப்பா கிட்ட காமிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இருந்த கோவத்தில் சேது ராஜாங்கம், சன்னாசி, மோகனா, அப்பத்தானு எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே ஈஸ்வரியவும் நிற்க வச்சு இங்கே ஈஸ்வரி பேசின எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம், என் பொண்டாட்டி ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போனா, அதில் என்ன தப்பு இருக்குது? வேலை செஞ்சால் தப்பா என்ன? அவள் படிப்பு செலவுக்காக நம்மக்கிட்ட வந்து பணம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக வேலைக்கு போனான். இதெல்லாம் பெரிய தப்பே இல்லை. நீங்கள் செஞ்சதை விட கண்மணி கல்யாணத்தில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சது நீங்கள் தானே?
மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க எதையும் எதிர்பார்க்கல. கண்மணியை மாப்பிள்ளை ரொம்ப விரும்புகிறாரு. பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு கண்மணியை பிடிச்சிருச்சுன்னு ஏன் சித்தி போய் சொன்னீங்கன்னு கேட்க, என்ன செய்து என்னென்னவோ சொல்கிற? நான் உண்மையை தான் சொன்னேன். நான் உண்மையை சொல்ல போய் தானே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கிறப்ப தமிழ் செல்வியை காப்பாற்ற என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியான்னு கேட்கும்போது, நான் எதுக்கு தமிழ் செல்வியை காப்பாற்றணும்? அவள் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டா? காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அந்த ஹோட்டல் கடையில் வேலைக்கு போனா. காலேஜ் முடிச்சுட்டு வந்தும் என் பொண்டாட்டி அந்த ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போனா. அதை பற்றி நானே பெருசாக நினைக்கல. வேலை செய்கிறதெல்லாம் தப்பு இல்லை. அமைதியாகவே இருந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அடுத்தவங்கள ஏமாத்துறது தான் தப்பு. நீங்கள் செய்கிறது தான் தப்பு. இப்போ கடைக்கு வேலைக்கு போகிற தமிழ் செல்வி என் பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணும், எப்படி படிக்க வைக்கணும்னு அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் யார் ஆதாரத்தை காமிச்சு தமிழ் செல்வி அவமானப்படுத்துறதுக்கு? அவளை நான் வெளுத்து வாங்கி இங்கேருந்து அனுப்பிட்டா நானும் தமிழ் செல்வி ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும், அப்படி தானே? இப்போ நான் உங்களை பற்றி சொல்கிறேன். நீங்கள் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட என்னென்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு எல்லாத்தையும் நான் சொல்லட்டுமா? ஆதாரத்தை நான் காமிக்கட்டுமான்னு ராஜாங்க முன்னாடி அங்கே வந்து காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது தமிழ் செல்வியும் சேதுவும் என்னெல்லாம் பார்த்தாங்க, அங்கே மாப்பிள்ளையோட அப்பாவும் ஈஸ்வரியும் என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்ற ஆதாரம் சேதுக்கிட்ட இருந்ததால் தெளிவாக எல்லார் முன்னாடியும் ஈஸ்வரியை எப்படிப்பட்டவங்கன்றத வந்து எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துகிறாரு சேது. மாப்பிள்ளையோட அப்பா பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சன்னாசி ராஜாங்கத்தால் தாங்க முடியாத கோவத்தில் இருக்க உடனே அப்பத்தாவும், ஈஸ்வரி என்னது இது அப்படின்னு கேட்க, இல்லத்த நான் எதுவும் செய்யலை, இது என்னவோ சேது என்னை வந்து அவமானப்படுத்த இப்படிலாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே மெதுவாக மாப்பிள்ளையோட அப்பா பேசுகிற எல்லாத்தையுமே கேட்குறாங்க. சொத்து பணம் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால தான் என் பையனுக்கு அந்த கண்மணியை கொஞ்சம் கூட பிடிக்கல. இருந்தாலும் இந்த குடும்பத்தில் சம்மதம் வச்சுக்கிறேன்னா அதுக்கு காரணமே பணம் தான். ராஜாங்க குடும்பத்தால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை வேண்டான்னு சொல்வோமா? நீங்கள் எனக்கு பெரிய உதவி செஞ்சு என் குடும்பத்தை பற்றி நல்ல விதமாக சொல்ல போய் தானே நம்பி கல்யாண ஏற்பாடை ஏமாந்து போய் செஞ்சிட்ருக்காரு ராஜாங்கம். அந்த சொத்து பணம் எங்ககிட்ட வந்ததுக்கப்புறமா உங்களுக்கும் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் செய்வேன். அந்த பணத்தை நீங்கள் கேட்ட பணத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஈஸ்வரி பணத்துக்காக ஏற்கனவே அந்த மாப்பிள்ளை பையன் வேற ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை பையனையும் அப்பாவையும் பொய் சொல்ல வச்சு நம்ம குடும்பத்தை ஏமாற்றி கண்மணியோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்ச ஈஸ்வரியை சும்மா விட போகிறதில்லன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்க ஈஸ்வரியை சேது பலார்னு வெளுத்து வாங்குறாரு. அந்த சமயம் அங்கே வந்த தமிழ் செல்வி நடந்த எல்லாத்தையும் எல்லார்கிட்டேயும் சொல்கிறாங்க. நானும் என் வீட்டுக்காரரும் அந்த பக்கமாக போனப்ப இந்த ஈஸ்வரியை பார்த்தோம். நாங்கள் அவங்கக்கிட்ட சாதாரணமாக பேச தான் போனோம். ஆனால் அவங்க பெரிய திட்டத்தையே போட்டுட்டு இருந்தாங்க. அதான் ஆதாரமாக இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நான் தான் இப்படி ஒரு யோசனையவே சொன்னேன். இப்போயாவது ஈஸ்வரியை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கல்யாணம் நடந்தால் கண்மணி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. இப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு கண்மணியை கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம குடும்பமே தலை குனிஞ்சு நிற்கணும், அவமானப்பட்டு நிற்கணும். நான் அந்த ஹோட்டல் கடையில் போய் வேலை பார்க்குறது உங்கள் எல்லாருக்கும் அவமானமாக இருக்காது. ஏன்னா அது எனக்கு பிடிச்ச ஒரு வேலை, என் படிப்புக்காக நான் செய்கிற வேலை. இதில் நீங்கள் யாரும் தலை குனிய வேண்டாம். ஆனால் ஈஸ்வரி செய்கிற வேலையால் நம்ம தலகுனியை தான் செய்வோம். என்ன ஈஸ்வரி, நீங்கள் எல்லாரையும் ஏமாற்றி அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டு நான் வேலைக்கு போகிறத பற்றி சொல்லி என்னை மாட்டி விடணும்னு நினச்சிங்கல்ல, இப்போ உங்கள் நிலைமையை பாருங்கள் அப்படின்னு சேதுவும் தமிழ் செல்வியும் அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை எல்லார்கிட்டேயுமே காமிச்சு உண்மை என்னன்னு நிரூபித்து மாப்பிள்ளை வீட்டில் உள்ள யாரும் நல்லவங்களே இல்லை, பணத்துக்காக ஆசைப்பட்டு ஈஸ்வரி திட்டம் போட்டதால் மாப்பிள்ளை வேணும்னே கண்மணியை விரும்பி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு பொய் சொல்லியிருக்காரு. கண்மணியை இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பார்த்ததும் இல்லை, அவர் சொன்னது எல்லாமே பொய் தான். சொல்லப்போனால் மாப்பிள்ளையும் நல்லவர் இல்லை அப்படின்ற உண்மை தெரிய வர உடனே ராஜாங்கம் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சு என் குடும்பத்தையும் என் பொண்ணு கண்மணியவும் ஏமாத்தணும்னு நினச்ச ஈஸ்வரிக்கு இனி இந்த வீட்டில் ஒரு இடமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கோவமாக ஈஸ்வரியை வெளுத்து வாங்கி தன்னுடைய முடிவை சொன்னது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி நம்ம குடும்பத்து மேலே உள்ள அக்கறையிலையும் பாசத்துலையும் கண்மணியோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கா. அதனால் என் பொண்ணுக்கு உதவி செஞ்ச இந்த தமிழ் செல்வியோட படிப்போட செலவை நானே ஏற்றுக்கிறேன். இனி தமிழ் செல்வி ஹோட்டல் வேலைக்கெலாம் போக வேண்டாம். என் மருமக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதில் படிக்கிறத விட இந்த வீட்டில் மருமகளாக உரிமையோட இந்த வீட்டில் இருந்தே தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கலாம், நான் உதவி செய்வேன் அப்படின்னு தமிழ் செல்வியால் உண்மை தெரிஞ்ச ஈஸ்வரியை வெளுத்து வாங்கின ராஜாங்கம் தமிழ் செல்விக்கு நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் இனி படிப்பு செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதால் இதை கேட்ட சேதுவும் தமிழ் செல்வியும் சந்தோஷப்படுறாங்க.